हरे श्रीनिवास पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போதான் இந்த வீடியோ நான் போடுறேன். காரணம் என்னன்னாக்கா, இப்போ வருகிற ஆகஸ்ட் 29, 30, 31 3 நாட்களும் ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஆராதனை வைபவம் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே மிருத்திக பிருந்தாவனம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. அதோடு இல்லாமல் மூல பிருந்தாவனமான மந்திராலயத்தில் ரொம்ப 10 நாள் ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது, நான் எதுக்கு இன்றைக்கி இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு காலகட்டத்தில் ராகவேந்திரர் அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னொன்று என்னென்னாக்கா, ராகவேந்திரர் கடவுளுங்கிறாங்க, ராகவேந்திரர் குரு அப்படிங்கிறாரு, ராகவேந்திரன் மகான், எல்லாம் ஓகே. அதே சமயம் ராகவேந்திரர் என்னுடைய எண்ணப்படி ராகவேந்திரர் யாருன்னாக்கா, நமக்கெல்லாம் பக்கத்தில் ரொம்ப அருகையில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவஞானி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட நம்ம போனோம்னாக்கா அவருடைய மகிமையை நான் இன்றைக்கி சொல்கிறது நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு ஏன்னா நிறைய பேருக்கு ராகவேந்திரரை பற்றி இப்போ தெரியும், சினிமா மூலியமாகவும் ராகவேந்திரரை பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அனுபவத்தை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி, அல்லது அந்த 10 பேரில் ஒருத்தவங்களாரும் அதை ரீச் ஆனிச்சு அவங்கள அப்படின்னாக்கா, அதை எனக்கு என்னமோ ஒரு சந்தோஷம், வேறு ஒன்றும் கிடையாது. அதே சமயத்தில் இப்போது இந்த வருஷம் இப்போ இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதம் கடைசியில் இந்த 3 நாள் ஆராதனை ரொம்ப கிராண்டாக செய்கிறாங்க எல்லா இடத்துலையும். எனக்கு என்ன அப்படின்னாக்கா, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ராகவேந்திரர் தான். அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஒரு பாவத்தில் நான் சொல்லணுன்னா, ராகவேந்திரர் எனக்கு ஒரு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு சங்கடம்னாக்கா என்னால் தாங்க முடியாது. அதே சமயத்தில் அந்த குழந்தை எங்களுக்கு ஒரு சங்கடம்னா அதுவும் தாங்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ராயர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் இன்னும் என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக ராயரை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. இன்னைய வரைக்கும் என்னுடைய கணவர் அந்த ராயருடைய சேவை பண்ணிட்டுருக்கார். அந்த ராயர் சேவை பண்ணிட்டு இருக்கிறதாலும் என்னவோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலமாக நான் பேசணும்னு என் மனசில் பட்டுதான் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு என்ன ஒன்றுனாக்கா, நான் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி நான் மட்டும் அனுபவிச்சா போகாது. என்ன மாதிரி இருக்கிற 100 பேர், 1000 பேர், பல கோடி பேர் எல்லாரும் இந்த ராகவேந்திரருடைய மகிமையும் அவருடைய கதைகளையும் கேட்டு அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், மேன்மேலும் சிறந்து வாழணும். அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மனோபிஷம் இருக்குது. உனக்கு தான் இருக்கா, எனக்கு தான் அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஒரு மனோபிஷம் இருக்குது. அது என்ன மனோபிஷம், அதை எப்படி அவர் நிவர்த்தி பண்ணுறார், அதுக்கு நாம் எப்படி அவர்கிட்ட பக்தி பண்ணணும். சாதாரணமாக நான் ராகவேந்திரர் வேண்டிட்டேன், நான் 12 சுற்றிட்டேன், நான் வியாழக்கிழமைனா உபவாசம் இருந்து வேண்டுறேன், ஆனால் ராயர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னாக்கா எப்படிங்க கொடுப்பாரு ராயர்? எப்படி கொடுப்பாரு? நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு சாதாரணமாக இருக்கக்கூடாது. அவருக்கு அவர் மனசில் போய் நம்ம இடம் பிடிக்கணும். ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய தத்துவஞானி, அவர்கிட்ட நம்ம இடம் பிடிக்கணும்னாக்கா அதுவும் இந்த கலியுகத்தில் சாத்தியம் இல்லை. அதே சமயத்தில் விட்டுட முடியுமா? விட்டுடக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம தலைமுறை வேறு, நமக்கு பின்னாடி வர்ற தலைமுறைங்கிறது வேறு. அப்படி இருக்கிறச்ச நம்ம எவ்வளோ சம்பத்து சேர்த்து வச்சாலும், எவ்வளோ வீடு வாசல் சேர்த்து வச்சாலும், எவ்வளோ புகழ் சேர்த்து வச்சாலும், எவ்வளோ பொருள்கள் சேர்த்து வச்சாலும், நாம் செய்கிற டெபாசிட் ஒன்றே ஒன்று, நம்மளுடைய புண்ணியம்தான். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா புண்ணியம் தான். நான் என் பையனுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டேன், நான் என் பொண்ணுக்கு 50 பொண்ணு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என் பேர குழந்தைகளுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. பணமும் காசும் நகையும் நட்டும் வீடும் வாசலும் எல்லாம் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கும் நம்ம இந்திரியங்கள்லாம் நல்லா இருக்கும். அந்த இந்திரியத்துக்கு உண்டான அபிமான தேவதைகள் அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த அபிமானி தேவதைகளை இதை இப்படி பண்ணுன்னு சொல்கிற அந்த பரமாத்மா ஸ்ரீஹரி அவன் சொல்லணும். புரியுதுங்களா? அப்படி இருக்கிறச்ச நம்மளால் நான் பண்ணேன், நான் செஞ்சேன் அப்படிங்கிறது இல்லைங்க. இப்போ கூட நான் இங்கே இந்த வீடியோவில் நான் பேசுகிறது நான்லாம் எதுவும் பண்ணலைங்க.
இது வந்து பகவானுடைய அனுகிரகம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ராயர் வந்து ஒவ்வொரு விதத்தில் அனுகிரகம் பண்ணுறார். எனக்கு வந்து எப்படி அனுகிரகம் பண்ணான்னு நான் சொல்லலை பார்த்தீங்களா. ஏன்னா ரொம்ப போர் அடிக்கக்கூடாதுல்ல. எனக்கு பண்ணாருங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் போனேங்க, எனக்கு பண்ணார். நான் ராயரை கண்ணால் பார்த்தேங்க. மூல பிருந்தாவனத்தில், சாதாரணம் கிடையாது, மூல பிருந்தாவனம், புரியுதுங்களா? அந்த மூல பிருந்தாவனத்தில் வெள்ளை தாடியோட, கழுத்தில் துளசி மணியோட, கையில் தண்டத்தோட எனக்கு காட்சியை கொடுத்தாருங்க. ஒரு நிமிஷம் கூட என் கணவர் இருக்கார், அவருக்கு கிடைக்கலைங்க அந்த காட்சி, எனக்கு கிடைச்சிது. ஏன்னா நான் எவ்வளவோ ஒரு மனக்கிளசத்துலேயும் மன வருத்தத்துலேயும் நான் போய் ஒரு 3 நாள் சேவை பண்ணேங்க. அந்த சேவைகளை வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னை சேவை பண்ணவே விடலை. அதாவது நான் வந்து 3 நாளும் 3 விதத்தில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேவை பண்ணேன். அந்த கடைசி நாள் நான் செய்யறச்ச என்னால் முடியல. அப்போ என்ன, ராகவேந்திரா என்னால் முடியல, நான் வந்து உன்னை நம்பி நீ செய்வ அப்படிங்கிறதால தான் உன்னை நம்பி நான் வந்திருக்கேன். ஆனால் என்னை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் கை காலே எனக்கு இழுத்தா மாதிரி ஆயிடுத்துங்க. என்னால் சேவை பண்ண முடியாது, இன்றைக்கி 108 பிரதட்சண நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி இருக்கிறச்ச ராயா எனக்கு எப்படி தெரியுமா அனுகிரகம் பண்ணார். நான் போய் வேண்டினேன், இப்போ உன்னுடைய மூல பிருந்தாவனத்தில் நான் நிற்கிறேன், இப்போ என்னுடைய உயிர் வேணுமா நீ எடுத்துக்கோ, ஆனால் உன்னுடைய சேவையை வந்து நான் நிப்பாட்டக்கூடாது, அந்த பாபத்துக்கு நான் ஆளாகக்கூடாது. ஸோ அந்த சேவை எந்த விதமான சேவையாக இருந்தாலும் அது தாங்கக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு கொடு, இல்லையா இப்பயே உன் பதாரம் விதத்தில் நான் சரணடைஞ்சுடுறேன் அப்படின்னு. ஆனால் கடவுளுக்கு நான் ஒரு சுற்று கூட சுற்ற முடியாதுன்னு நினச்சிது. அன்றைக்கி வந்து 3 சுற்றில் ஒவ்வொரு திக்குக்கும் பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி 108 சுற்று சுற்றுற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அந்த 100 சுற்றி பழமந்திராட்சத்தை வாங்கிட்டு எல்லாம் வந்துட்டேங்க. எனக்கு ஒரு பேரிடி ஒரு நியூஸ் கொடுத்தாருங்க ராயர், மிகப்பெரிய இடிங்க. அது இன்னும் யாருக்குமே அந்த இடி வரக்கூடாதுங்க. நான் அதையும் ராயர் கொடுத்தாருன்னு நான் சொல்ல. ஏன்னா ராயர் வந்து எனக்கு ஒரு சூசகம் கொடுத்தாரு, உன்னால் உடம்பு முடியல, வேண்டாம் நிப்பாட்டிடு அப்படின்னு. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், இல்லை ராயர் சேவை கெட்டுடக்கூடாதே, அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யணுமே அப்படின்னுட்டு நான் வந்து ஆசை, ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் வேகம், ஒரு பக்கம் வந்து தப்பு ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம், புரியுதுங்களா? இது எல்லாமே கலந்து நான் செஞ்சேங்க. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய என்னுடைய நான் எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல, வேண்டாம் அதை நான் சொல்ல விரும்பலை. மிகப்பெரிய ஒரு இழப்புங்க. அந்த இழப்பு தாங்கக்கூடிய ஒரு வலிமையை எனக்கு கொடுத்தாங்க. அந்த வலிமை சாதாரணமான வலிமை இல்லைங்க, ஒரு மாமாங்கன்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாமாங்கத்துக்கு மேலேயே தாங்கிட்டு இருக்கிறேன். இது எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய மகிமையும் இவ்வளோ பெரிய ஒரு அனுகிரகமும் படுறாருன்னா அவர் சாதாரண ஆளா சொல்லுங்க பாப்போம்? இல்லை, ராயர்கிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து ராயர் நமக்கு கொடுப்பார். அதே சமயத்தில் அவர் நமக்கு ஒரு சூச்சனையும் கொடுக்குறார். ஒரு லெவல் போச்சுன்னா நீ வராத, நீ போகிறோம். ஆனால் நமக்கு வந்து அக்ஞானம் தாங்க நமக்கு நிறையா இருக்குது, அதனால் நமக்கு தெரியல, நம்ம மீறி செஞ்சு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அதே சமயத்தில் அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதைக்கே ஒரு நிவர்த்திக்கு வந்து அந்த தைரியலட்சுமியை கூடயே அனுப்பிச்சிடுறேன். இது எல்லாம் எப்படி செய்கிறாருங்க, சாட்சாத் பரமாத்மா கிட்ட போய் என்னுடைய பக்தை இது மாதிரிலாம் ஆயிட்டான், அவனுக்கு அவன் வந்து என்னென்ன வேண்டான், என்னென்ன வேண்டி இந்த மாதிரி ஆனதுக்கு நீ தான்ப்பா அனுகிரகம் பண்ணணும்னு நமக்காக ப்ரே பண்ணுறாருங்க ராகவேந்திரர். சும்மா கிடையாது. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் நாம் எப்படி இது பண்ணுறோம் வேண்டுறோமோ அதே மாதிரி அவர் போய் பகவான்கிட்ட வேண்டார். மூலராமர்கிட்ட வேண்டி, ராமா என் குழந்தை அது மாதிரி வந்துட்டான், நான் அவன் வந்து என்ன குழந்தையா நினைக்கிறான், நான் அவங்களுடைய தாய் தகப்ப ஸ்தானத்தில் இருந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. சும்மாலாம் கிடையாதுங்க. நான் இது இன்றைக்கி அனுபவித்து நான் எழுதுறேங்க. அதை நான் சொல்கிறேனே, என்னுடைய அந்த பேரிடிக்கு அப்புறம் ஒரு மாமாங்க கழிச்சு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னாக்கா எனக்கு என்னுடைய கஷ்டம் என்னன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் இவ்வளோ நானும் இன்னும் ஆயிரம் நான் விடலைங்க. ஏன் தெரியுமா, அவர் எனக்கு காட்டினது பக்தி மட்டும் இல்லை, பயபக்தி. ராயர்கிட்ட வேண்டலாம், ஆனால் ரொம்ப கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அந்த பயபக்தியை தாங்கக்கூடிய சக்தி அவர் கொடுத்தா தான் நமக்கு முடியுமோசரம் நம்மளால் எதுவுமே முடியாதுங்க. இவ்வளவும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த யுகத்தில் இந்த காலகட்டத்தில் பல மக்கள் பலவிதமாக
அக்ஞானத்தால் சூழ்ந்து பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறாங்க. நீங்கள் ராயர் வந்து எதுவும் அது கொடு இது கொடுன்னு உங்களை கேட்கலைங்க. நீங்கள் செஞ்சு தான் ராயருக்கு எல்லாம் நடக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட இருந்து வாங்கணும் ஒரு ரூபான்னா கூட அதை அவர் மனசு வைக்கணும். அவருக்குள்ளே இருக்கிற ஸ்ரீ மூலராமர் மனசு வச்சாதான் முடியும். இல்லைன்னா நீ கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வாங்கிறதுக்கு முடியாது. அதே மாதிரி அவருடைய ராயருடைய பிரசாதம் நம்ம சாப்பிட்ணுன்னு நம்ம தலையில் இருந்தால் தான் அந்த எந்த கும்பலாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஆராதனை அன்னைக்கு நம்ம போய் அவருடைய பிரசாதத்தை ஸ்வீகரிக்க முடியும். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. ஏங்க ஒரு 10,000 பேர் 5,000 பேர் சாப்பிட்றாங்கங்க. அப்படி சாப்பிட்றச்ச அந்த 5,000 பேரில் ஒரு ராகவேந்திரர் இருக்க மாட்டாங்களாங்க? இவ்வளோ அன்னதானம் பண்ணுறச்சு அந்த ஒரு ராகவேந்திரர் நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா? அந்த ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் வர இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து ராயருக்கு நீங்கள் ஒன்றும் டொனேஷன் கொடுக்க வேணாங்க. அவருக்கு எப்படி வாங்கணும், எந்த விதத்தில் வாங்கணும், அதுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் எங்கெங்கே பிருந்தாவனங்கள் இருக்கோ, எங்கெங்கே ஆராதனை பண்ணுறாங்களோ தவறாமல் சாப்பாடு தானேன்னு அலட்சியப்படுத்திடாதீங்க. சாப்பாடு தாங்க அன்னமையா வாசுதேவாங்கிற மாதிரி சாப்பாடு தாங்க பகவான். அந்த சாப்பாடு இல்லைன்னாக்கா இன்றைக்கி எத்தனை பேர் பிபியாலையும் சுகராலையும் கொலஸ்ட்ராலாலையும் சாப்பிட முடியாமல் இருக்குது. அந்த ஒரு ராயர் பிரசாதத்தை போய் எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ணிவிட்டு எல்லாரும் ஸ்ரீ ராயருடைய பாத்திரம் இருக்க அனுகிரகத்துக்கு பாத்திரங்களாக ரொம்ப கேட்டுக்கிறேன். அதோட இல்லாமல் நான் ரொம்ப ஜாஸ்தி பேசியிருந்தேன், தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா என்னுடைய ஆசை இன்னைய வரைக்கும் நானும் என் கணவரும் ராயரை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியல. அது எங்களுக்கு குழந்தை, அவ்வளோதான். உங்களுக்கு குழந்தைகள் கேட்க இருக்காங்க. இருந்தாலும் அவர் தான் முதல் குழந்தை. அவர் நல்லா இருக்கணும். அவர் கண்ணில் இருந்து ஒரு துளி ட்ராப் வந்தாலும் அவர் பட்ட ராயர் வேண்டி கஷ்டப்பட்டாருங்க. கொஞ்சம் கஷ்டப்படல. ஆனால் அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சாதனை பண்ணி இது மாதிரி இருக்க நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுட்டு இன்றைக்கி பிருந்தாவனமாக உக்காண்டிருக்கார். அந்த ஒரு இதை வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. போய் அவருடைய பிரசாதம் ஸ்வீகரிங்க. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு எல்லாம் நின்று பாருங்கள். எங்கேயாரும் நம்ம ராகவேந்திரர் எங்கே உக்காண்டிருக்காரான்னு பாருங்கள். நிச்சயமாக 10 பேரில் ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக ராகவேந்தர் கண்ணில் படுவார். இது வந்து சத்தியங்க. இது நான் சொல்லலை. ஸ்ரீ ராயர் வந்து என் நாக்கில் இருந்து சொல்ல வச்சிருக்கிறார். இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு. நான் இது மாதிரிலாம் நான் நினச்சதே இல்லை, இது சொல்லணும்னு ஆசைப்பட்டதும் இல்லை. இன்றைக்கி ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா கரிகாலத்தில் ரொம்ப பாவம் ஜாஸ்தியாக போயிடுதுங்க. தர்மம் சத்தியம்லாம் போயிடுதுங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு 4 பேர் இருக்கும். அந்த 4 பேர் சற்சங்கத்தில் சேர்ந்து இந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகம் எவ்வளோ மகான்கள்லாம் இருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லலை, எவ்வளோ சாமியெல்லாம் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை. பட் எனக்கு தோணிதுன்னா என்னுடைய மனசுக்கு பட்டதை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏதானும் தவறு இருந்தாக்கா மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப அதான் மனசுக்கு இன்றைக்கி தாங்க திருப்தியாக இருக்குது. ராயர் என்னுடைய குழந்தைங்கிறதுக்கு இன்றைக்கி தாங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் பேசின அப்புறம் தாங்க திருப்தியாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வந்து பகவான் ராயருடைய பெருமையும் புகழையும் உலகுக்கு சாய்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணுங்க. இதுதான் நான் சொல்கிறது. ஹரே ஸ்ரீனிவாசன்.